கொரிந்தியர் 4:8 படிக்கிறேன். இப்பொழுது திருப்தி அடைந்திருக்கிறீர்களே, இப்பொழுது ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறீர்களே, எங்களை அல்லாமல் ஆளுகிறீர்களே, நீங்கள் ஆளுகிறவர்கள் ஆனால் நலமாயிருக்கும், அப்பொழுது உங்களுடனே கூட நாங்களும் ஆளுவோமே. நீங்கள் ஆளுகிறவர்கள் ஆனால் நலமாயிருக்கும், அப்பொழுது உங்களுடனே கூட நாங்களும் ஆளுவோமே. கடந்த தியானத்தில் சொன்ன மாதிரி அது நல்லது தான் சொல்கிறான். நீங்கள் ஆளுகிறீர்கள், நீங்கள் ஆளுகிறவர்களாக இருப்பது நல்லது, உங்களுடனே கூட நாங்களும் ஆளுவோம். நீங்கள் எங்களை சேர்த்து கொள்ளவில்லை, நாங்கள் உங்கள் பக்கத்தில் இல்லை, நாங்கள் எங்கேயோ தூரத்தில் இருக்கிறோம். உங்களுடைய ஆளுகையில் நீங்கள் எங்களுக்கு பங்கு கொடுக்கலை, நேரடியாக பங்கு கொடுக்கலை. ஆனால் எனக்கு ஆண்டவர் இவ்வளோ ஆசீர்வாதம் தந்திருக்கிறார், அதில் ஒரு பங்கு உங்களுக்கு தருகிறோம் என்று அவங்க கொடுக்கல. எங்களை எல்லாமல் ஆளுகிறீர்களே அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் சொல்கிறான், நீங்கள் ஆளுகிறவர்களானால் நலமாக இருக்கும், உங்களோட கூட நாங்களும் ஆளுவோமே. நீங்கள் நேரடியாக எங்களுக்கு பங்கு தராவிட்டாலும் நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா மறைமுகமாக நாங்களும் நல்லா இருப்போம். அது ரொம்ப முக்கியமாக அவன் சொல்கிறான். இப்போ நம்முடைய ஆவிக்குரிய பிள்ளையோ சரீர பிள்ளையோ நல்லா இருக்கிறான், ஆனால் அவன் நமக்கு எதுவும் செய்கிறது இல்லைன்னு வச்சுக்கிடுவோமே. ஒரு உதாரணத்துக்கு, ஒன்றும் செய்கிறதில்ல எனக்கு, அவன் நல்லா இருக்கிறான் அப்படின்னு ஒரு நிலைமை. அது நேரடியாக ஒருவேளை அவன் நமக்கு ஒன்றும் செய்யட்டாலும் மறைமுகமாக நமக்கு அதில் பலன் உண்டு. நம்ம சந்தோஷப்படுறோமே, சந்தோஷப்படுறோம். சந்தோஷமே ஒரு பெரிய பலன் தானே. அது மட்டும் இல்லை, நம்முடைய பிள்ளை இன்னாருடைய பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த ஒரு புகழ் கிடைக்குது. இன்னாருடைய ஆவிக்குரிய பிள்ளை இன்னைக்கு நல்லா இருக்கிறாரு, இன்னாருடைய பிள்ளை நல்லா இருக்கிறாரு. இந்த மாதிரி கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்குறாரு. இப்போ இவன் இந்த நல்ல நிலைக்கு இருக்கானா, அதுக்கு அவன்தான் காரணம். அவனுடைய ஜெபம், அவனுடைய ஊழியம், அவனுடைய உதவி ஆரம்ப நாட்களில் காரணம் ஆன்னு கர்த்தர் நினச்சி அவனை ஆசீர்வதிக்கிறார். நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். ஆதியாகமம் 41:1 மற்றவங்களுக்கு வருகிற ஆசீர்வாதம் எப்படி நமக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது அப்படின்னு உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். அதே 41:1 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். யோசேப்பினுடைய வாழ்க்கை. முதல்ல யோசேப்பு சொப்பனம் கண்டான், நல்லா இருக்கும்போது சொப்பனம் கண்டான். சொப்பனம் என்றால் கர்த்தருடைய தரிசனம். தூங்கும்போது தரிசனம் கண்டான், அது கர்த்தர் கொடுத்த கனவு. அப்போ ஜெயிலில் அதுக்கப்புறம் அடிமையாக விற்கப்பட்டான். அதுக்கப்புறம் உயரத்தில் வந்தான், மறுபடியும் ஜெயிலுக்கு போக வேண்டியதாயிட்டு கைதியாக இருக்கிறான், சிறையிருப்பில் இருக்கிறான். அவனுக்கு எந்த தரிசனமும் வரல. அவன் அடிமையாக இருந்தபோது ஒரு தரிசனமும் வரல, நல்லா இருந்தப்போ தரிசனம் வந்துச்சு. மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் அடுத்த வாரிசு இவன் தான், அடுத்த தலைவன் இவன் தான் என்கிற நிலையில் இருந்தப்போ அவனுக்கு தரிசனம் வந்துச்சு. சொகுசா செல்ல பிள்ளையா பெரிய பணக்காரன் வீட்டு மகனா இருந்தப்போ தரிசனம் வந்துச்சு. அடிமைத்தனத்தில் இருந்தப்போ அவனுக்கு தரிசனம் வரல. சிறையில் இருந்தப்போ அவனுக்கு தரிசனம் வரல. சிறையில் இருக்கும்போது மற்றவனுக்கெல்லாம் கனவு வருது, இவனுக்கு கனவு வரல. சிறையில் 2 அதிகாரிகளுக்கு கனவு வந்துச்சு. அதுக்கு இவன் அர்த்தம் சொன்னான். இவனுக்கு கனவு வரல, அவங்களுக்கு வந்துச்சு. அதனால அர்த்தம் சொன்னான். அர்த்தம் சொல்லுகிற வரம் ஆவிகளை பகுத்தறியும் வரம்னு பேர் அதுக்கு. இந்த அர்த்தம் சொல்லுகிற வரம் அவனுக்கு கிரியை செய்ய ஆரம்பிச்சு. அவங்க 2 பேருக்கும் கனவு வராம யோசேப்புக்கு கனவு வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. இந்த 2 அதிகாரிகளையும் பற்றி யோசேப்புக்கு கனவு வருது. அதில் ஒருத்தன் விடுதலை ஆயிடுவான், ஒருத்தன் தண்டிக்கப்படுவான். இவன் போய் சொல்கிறான், உங்களை பற்றி நான் கனவு கண்டேன் அதிகாரிகளே, ஒருத்தர் விடுதலை பெறுவீங்க, ஒருத்தர் தண்டிக்கப்படுவீங்க. அப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்குமே. ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யலை.
யோசேப்புக்கு கனவு வரல, அந்த 2 அதிகாரிகளுக்கு தான் கனவு வந்துச்சு. யோசேப்புக்கு அதனால என்ன ஆசீர்வாதம்? அந்த கனவுக்கு அர்த்தம் சொல்லுகிற வரம் அவனிலே கிரியை செய்ய ஆரம்பித்தது. அது வரைக்கும் இல்லை, அப்போது கிரியை செய்ய ஆரம்பித்தது. அதுல விடுதலையாகி போன அதிகாரி தான் பின்னால அவனை ரெக்கமெண்ட் பண்றான் ராஜா கிட்ட. இந்த மாதிரி ஜெயிலில் ஒருத்தன் இருக்கான், கரெக்டா கனவுக்கு அர்த்தம் சொல்லுவான். அவன் தான் ரெக்கமெண்ட் பண்றான். 2 வருஷம் மறந்துட்டான், ஆனால் 2 வருஷம் கழிச்சு அவன் அதை ரெக்கமெண்ட் பண்றான். அவன் அந்த ஒரு அதிகாரிக்கு கிடைச்ச ஒரு நன்மை, அந்த கனவு கர்த்தரிடத்திலிருந்து வந்த கனவு, அதனாலதான் நடந்துச்சு. அப்ப கர்த்தர் யோசேப்புக்கு கனவு கொடுக்காம அவனுக்கு கனவு கொடுத்ததனுடைய விளைவு என்ன? யோசேப்பு விடுதலை பெறுவதற்கு அது உதவியாக இருந்தது. யோசேப்புக்கு ஒரு புதிய வரம் செயல்படுவதற்கு அது உதவியாக இருந்தது. இப்போ ராஜா கனவு காண்றான், இந்த நாட்டு ராஜா. அர்த்தம் புரியல. இந்த கனவை ஆண்டவர் யோசேப்புக்கு கொடுத்துருக்க கூடாதா? அவனுக்கு பேரே சொப்பனக்காரன் தான். ஆண்டவர் அந்த கனவை யோசேப்புக்கு கொடுத்து, யோசேப்பு நாட்டில் 7 வருஷம் நல்ல விளைச்சல் இருக்கும், அப்புறம் 7 வருஷம் பஞ்சம் வரும், அதை போய் நீ ராஜா கிட்ட சொல்லிடு அப்படின்னு ஆண்டவர் யோசேப்புக்கு ஒரு கனவு கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே. யோசேப்புக்கு ஆண்டவர் கனவு கொடுத்து பார்வோனுக்கு கொடுக்காம இருந்திருந்தா யோசேப்பு சொல்றத பார்வோன் நம்பி இருக்க மாட்டான், ஜெயிலில் இருக்காம அதில் சொல்லியிருக்க முடியாது. அப்படியே எப்படியோ சொல்லியிருந்தா கூட பார்வோன் நம்ப மாட்டான். ஒரு எபிரேயர்களை அவர்கள் மட்டமாக கருதினார்கள், எகிப்தியர்கள் தவிர ஒரு அடிமை, தவிர ஒரு கைதி, அதனால நம்பி இருந்திருக்க மாட்டான். ராஜாவுக்கே ஆண்டவர் கனவை கொடுத்தாரு, யோசேப்புக்கு கொடுக்கல. இப்போ பாருங்க, புதுசாக ஒரு வரம் வேலை செய்யுது அவனுக்கு. முதல்ல கனவு மட்டும் தரிசனம் மட்டும் கண்டான், அப்புறம் தரிசனத்துக்கு அர்த்தம் சொல்ல ஆரம்பித்தான், இப்போ அர்த்தத்தோட ஆலோசனையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு ஆலோசனையும் சொல்லுகிற வரம் அவனுக்கு கிரியை செய்யுது. அதான் ஞானத்தை போதிக்கிற வசனம். மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறது, வெளிப்பாடோடு ஆலோசனை சொல்கிற வரத்துக்கு பேர் ஞானத்தை போதிக்கும் வசனம். ஞானத்தை போதிக்கும் வசனம் இப்போ கிரியை செய்யுது. ராஜா கனவு கண்டதுனால தான் யோசேப்பு ஜெயிலில் இருந்து விடுதலை பெற்றான், அந்த நாட்டுக்கே அதிகாரியாய் உயர்த்தப்பட்டான். அதனால மற்றவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமோ அது நம்முடைய வாழ்க்கையிலும் பிரதிபலிக்கிறது, நம்முடைய வாழ்க்கையிலும் அது எதிரொலிக்கிறது. மறைமுகமாக நமக்கும் அது ஆசீர்வாதமாய் மாறுகிறது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஐயோ என்ன ஆசீர்வதிக்கல, அவனை ஆசீர்வதிச்சிட்டாரே அப்படின்னு நம்ம வருத்தப்பட மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம். அவன் ரட்சிக்கவே படலை, அவன் கூட ஆண்டவர் பேசிட்டாரு, என் கூட பேசலையே அப்படின்னு கவலைப்பட மாட்டோம். ரட்சிக்கப்படாத அவங்ககிட்ட ஆண்டவர் பேசினதும் கூட எனக்கு ஆசீர்வாதமாக தான் மாறும். தப்பே பண்ணாமல் நான் ஜெயிலில் இருக்கேன், தப்பு பண்ணிட்டு ஜெயிலில் இருக்கிறவனுக்கு கூட ஆண்டவர் பேசிட்டாரே அப்படின்னு அவன் கவலைப்படலை, வருத்தப்படலை, சோர்ந்து போகலை. தப்பு பண்ணவன் கூட கர்த்தர் பேசினதும் கூட தப்பு பண்ணாத எனக்கு ஆசீர்வாதமாய் மாறும். அதுதான் ஒரு பெரிய ரகசியம். இந்த வெளிச்சம் எனக்கு சமீபத்தில் தான் கிடைச்சிது, இதை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். நமக்கு சம்பந்தப்பட்ட யாரை ஆண்டவர் ஆசீர்வதிச்சாலும், நம்மை ஆசீர்வதிக்காமல் அவங்கள ஆசீர்வதிச்சாலும், அது ஆவிக்குரிய ஆசீர்வாதமோ சரீர ஆசீர்வாதமோ உலக ஆசீர்வாதமோ, அது நமக்கும் ஆசீர்வாதமாய் மாறும். அதுதான் பெரிய வெளிச்சம், பெரிய சத்தியம். ஆகவே மற்றவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது சந்தோஷப்படுவோம், ஆண்டவரை துதிப்போம். அது மறைமுகமாக நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென்.